வணக்கம். போஸ்டர் செய்தியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து ஏரியில் கலக்கும் கழிவு நீர்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மணப்பாறையில் பொதுமக்களை துரத்தி கடித்து வரும் தெரு நாய்கள். இவ்வாண்டில் இதுவரை 200க்கும் மேற்பட்டோரை தெரு நாய்கள் கடித்ததாக அதிர்ச்சி தகவல். கடலூரில் மஞ்சள் நோய் தாக்குதலால் உளுந்து சாகுபடி கடும் பாதிப்பு. மருந்து தெளித்தும் செடிகளுக்கு நோய் பரவியதால் விவசாயிகள் கவலை. வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க கோரி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்று. சிட்டுக்குருவிகள் பற்றி விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் நேரடியாக ஏரியில் கலப்பதால் நீர்வளம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் நேரடியாக அருகில் உள்ள ஏரியில் கலப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மருத்துவமனையிலிருந்து கழிவுநீர் வெளியேறும் பகுதி அடைத்துவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த வட்டாட்சியர் மற்றும் போலீசார் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எல்லாருமே அந்த தண்ணி தான் குடிச்சு வாழறமே. நாங்க எல்லாருமே யாரும் பணம் காசு வச்சுன்னு ஃபில்டர் வாட்டர்ல நாங்க யாருக்கு ஃபில்டர் வாட்டர் தேடி நாங்க யாருமே போல. எங்களுக்கு 20 வருஷமா இந்த போராட்டம் இருந்துட்டுதான் இருக்குது. தண்ணியாலே நாங்க பணம் காசு வீடு வாசலுக்கு போராட்டம் பண்ணல. தமிழக அரசு கிட்ட அந்த போராட்டம் எல்லாம் நாங்க பண்ணல. எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, ரோடு போட்டு கொடுங்க, அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி நல்ல தண்ணியா வேணும், கழிவு நீர் கலக்காத நல்ல தண்ணியா வேணும். அதுக்குதான் எங்களுக்கு இந்த போராட்டமே. அந்த தண்ணி எடுத்துட்டு போய் செக் பண்ணி அதுல கழிவு நீர் எவ்வளவு கலந்துருக்குது நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. யாரும் இல்லாததெல்லாம் சொல்லவே கிடையாது. நீங்க போய் செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பேசிக்கங்க. நாங்க எதுக்காக இந்த போராட்டம் பண்ணணும்? மணப்பாறையில் இந்த ஆண்டு 200க்கும் மேற்பட்டோரை வெறி நாய்கள் துரத்தி கடித்து பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தெருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. சாலை, பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களில் செல்லும் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் தெருநாய்கள் அவ்வப்போது கடித்து வந்தன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மணப்பாறை நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் மஸ்தான் தெரு, காந்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்கள் ஒரே நாளில் 20க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளன. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் தெருநாய் கடிக்கு உள்ளாகி மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக தெரிகிறது. எனவே தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மணப்பாறை நகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது முனிசிபாலிட்டியில் நடவடிக்கை எடுங்க. சின்ன குழந்தைங்க நடக்குது, போகுது, ஸ்கூல் பிள்ளைங்க வருதுங்க, போகுதுங்க. இதில் உதயம் தேட்டர் முன்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம். என் பேர் சீனியம்மாள். உடனே நடவடிக்கை எடுங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வேற என்னங்க அது பயமாக இருக்குது. நாயால் தான் பிரச்சனை. இப்போ ஒரு பயலை கடிச்சு அந்த பாட்டி அழுதுகிட்டு போகிறாங்க அவங்க பேரனை பார்க்குறதுக்கு. இப்போ தான் உதயம் தேட்டருக்கு இப்போ அருகில் அந்த சைடு தான் போகிறாங்க. இப்போ தான் அந்த பாட்டி. கடலூரில் மருந்து தெளித்தும் உளுந்து பயிர்கள் மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் சம்பா அறுவடைக்கு பிறகு உளுந்து சாகுபடி செய்து வருகின்றனர். செடிகள் பூத்து காய்கள் பிடிக்கும் தருவாயில் உள்ள நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் உளுந்து செடிகள் மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன. விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகளின் பரிந்துரையின் அடிப்படையில் நோய்க்கான மருந்தை வாங்கி விளைநிலத்தில் தெளித்தனர். இருப்பினும் மஞ்சள் நோய் தாக்குதலால் ஒட்டுமொத்த உளுந்து மகசூலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கனமழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கான பயிர் காப்பீடு தொகை கிடைக்காத நிலையில் உளுந்து விவசாயம் கை கொடுக்காதது கடலூர் விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது.
எனவே உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. இருப்பினும் வாடிப்பட்டியில் ஒருங்கிணைந்த சார்பு நீதிமன்றம் இல்லாததால் வாடிப்பட்டி வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் மதுரை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கே சென்று வருகின்றனர். பொதுமக்களின் சிரமங்களை குறைக்கும் விதமாக வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க கோரி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் வாடிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே சாலையோரத்தில் அமர்ந்து வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டம் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உத்தரவு போட்டும் சார்பு நீதிமன்றங்கள் அமைவதற்கு தடை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு பரிசீலனை செய்து மிக விரைவில் வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து மிக விரைவில் சார்பு நீதிமன்றம் அமைவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது வாடிப்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாளை 10 மணி அளவில் நீதிமன்றத்திற்கு முன்பாக மனித சங்கிலி போராட்டம், சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்பதை வாடிப்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சாத்தூரில் வரி செலுத்தாத பைக் ஷோரூம் முன்பு கழிவுநீர் சேகரிக்கும் வாகனத்தை நிறுத்திய நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் நகராட்சிக்கு தொழில் வரி செலுத்தி வருகின்றன. வரி செலுத்த தவறினால் நகராட்சி அதிகாரிகள் நேரடியாக சென்று வசூல் செய்வது வழக்கம். இந்நிலையில் சாத்தூர் பிரதான சாலை இயங்கி வரும் பைக் ஷோரூம் தொழில் வரியை செலுத்தவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் நகராட்சி அதிகாரிகள் ஷோரூம் முன்பு கழிவுநீர் சேகரிக்கும் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். மேலும் சாத்தூரில் தொழில் வரி பன்மடங்கு உயர்த்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் வியாபாரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்ற நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணியில் அடையாள அட்டை இருந்தும் சாலையோர கடைகளை அகற்றக் கோரிய அரசு அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான சுந்தர விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு எதிரில் துணிக்கடை, பழக்கடை, பூஜை பொருள் விற்பனை கடை என 10 சாலையோர கடைகள் உள்ளன. இந்நிலையில் 40 வருடங்களாக செயல்பட்டு வரும் இக்கடைகளை அகற்ற நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முயன்றனர். அப்போது அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய வியாபாரிகள் கடை நடத்த தினந்தோறும் நகராட்சி நிர்வாகத்திற்கு வாடகை செலுத்துவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோடைக்காலம் தொடங்கியதால் கிடை போடுவதற்காக நாகையில் செம்மறி ஆடுகள் வரத்து அதிகரித்துள்ளது. அறுவடை முடிந்த பிறகு இயற்கை உரத்தின் தேவைக்காக விவசாயிகள் விளைநிலங்களில் ஆடுகளை கடை போடுவது வழக்கம். நாகையில் தற்போது சம்பா அறுவடை முடிந்த நிலையில் வெளி மாவட்டத்திலிருந்து செம்மறி ஆடுகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதன்படி ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நாகைக்கு ஆடுகள் லாரிகளில் கொண்டு வரப்படுகின்றன. இவ்வாறு ஆடுகளை விளைநிலங்களில் கடை போடுவதால் இயற்கை உரம் உற்பத்தியாகி அடுத்த போக விளைச்சல் அதிகரிக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். போஸ்டர்ஸ் எட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே மின்கம்பம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளக்கோவில் அருகே ராகுலைப்பையன் வலசு பகுதியில் அரசு அனுமதியின்றி தனியார் நிறுவனம் சாலையோரம் மின்கம்பம் அமைத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்ததால் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் தனியார் நிறுவனத்தினர் அடியாட்களை வைத்து தங்களை விரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களுடைய சப்ஸ்டேஷன் அமைத்து 33 kV லைன் தற்போது இழுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பணிக்கு உரிய அனுமதி அரசு நெடுஞ்சாலைகளிலோ பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஓடை புறம்போக்கு வழிகளிலோ அல்லது விவசாய நிலங்களின் காடுகள் வழியாக செல்வதற்கு முறையான அனுமதி பெறாமல் தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த பணியை செய்யும் பொழுது அதை கேட்கும் விவசாயிகளிடமோ பெண்களிடமோ உரிய பதிலளிக்காமல் அடாவடியாக மிரட்டும் தோணியில் தங்களது பணிகளை அப்படித்தான் செய்வோம் என்ற தோணியில் பேசி தங்களது பணிகளை செய்து வருகிறார்கள். இதை வன்மையாக கண்டித்து விவசாயிகளும் அந்த நில உரிமையாளர்களும் கேட்கும் பட்சத்தில் அவர்கள் அடியாட்களை கொண்டு மிரட்டுவதையும் செய்து வருகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் சாயப்பட்டிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுங்குடிச்சேலை உற்பத்திக்கு பெயர் போன சின்னாலப்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இந்த சாயப்பட்டையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி சரும நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 30க்கும் மேற்பட்ட பெண்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பாதை அமைத்து தரக்கோரி பட்டியலின மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூளகிரி அடுத்த எரண்டபள்ளி என்ற கிராமத்தில் 1980ஆம் ஆண்டு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் வீடுகள் கட்டித்தரப்பட்டன. 40 ஆண்டுகள் ஆகியும் இப்பகுதிக்கு சரியான பாதை இல்லாததால் பட்டியலின மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகாசியில் கடந்த 2 நாள்கள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் விளாம்பட்டி, சாட்சியார்புரம், திருத்தங்கல், பேராப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் முக்கிய சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஊத்தங்கரை 4 மணி சந்திப்பில் தொடங்கிய இப்பேரணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், தன்னார்வர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். செங்கல்பட்டில் நடைபெற்று வரும் காவல்துறை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 30 அணிகள் பங்கேற்றுள்ளன. அகில இந்திய காவல்துறை விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஆண்டுதோறும் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி 25வது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் ஊமனாஞ்சேரியில் உள்ள காவலர்கள் உயர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 3 பிரிவுகளின் கீழ் 13 போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ரைஃபிள் துப்பாக்கி பிரிவில் 5 போட்டிகளும், ரிவால்வர் துப்பாக்கி பிரிவில் 4 போட்டிகளும், ஸ்டன் துப்பாக்கி பிரிவில் 4 போட்டியும் நடத்தப்படுகின்றன. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காவல்துறை அணிகள் பங்கேற்றுள்ளன.